பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். அன்பார்ந்த திருச்சபையாரே, உங்கள் யாவருக்கும் டிஎன்சி மணிமேடு குருசகத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பணிவன்பான தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். வருகை கால இறைவாக்கு என்கின்ற தியானத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நான் எடுத்துக் கொள்ளப்பட்ட பகுதியை வாசித்து நாம் சிந்திக்கலாம். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நல்ல கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, வருகை கால இறைவாக்கு என்கிற தியானத்தின் கீழே ஆண்டவருடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகமானது மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்களை காட்டிலும் ஒரு சிறப்பான ஒரு புஸ்தகம், ஒரு விசேஷிஷ்டமான ஒரு புஸ்தகம். ஏனென்று சொன்னால், இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மாத்திரம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய ஊழியம், எதிர்காலம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, அவர் எவ்விதமாய் மரிக்க போகிறார் என்கின்ற இந்த 3 காரியத்தையும் சொல்லக்கூடிய ஒரே புஸ்தகம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மாத்திரம்தான். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசியானவர் இங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப ஏன் குமாரன் கொடுக்கப்படணும்? இந்த குமாரன் யார்? யாருடைய குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டது? காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதல்ல இது யாருடைய குமாரன் என்று சொன்னால், யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வார்த்தை எவ்விதமாய் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்ப யாருடைய குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன், ஏக மைந்தனை நமக்காய் அவர் கொடுத்தார். காரணம் என்னவென்று சொன்னால், அதே யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கும்படி அவரை அனுப்பினார். பிரியமானவர்களே, எதற்காக ஒரு குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டது? பிதாவாகிய தேவனுடைய குமாரன் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகம் அவராலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியா அல்ல, இந்த உலகம் அவராலே ரட்சிக்கும்படி. நீங்களும் நானும் யார் என்று சொன்னால், நீங்களும் நானும் பாவிகள். இந்த பாவி மரணத்தை ருசிப்பாக்க கூடாது, நித்திய ஆக்கினியை ருசிப்பாக்க கூடாது என்பதற்காக அவருடைய சொந்த குமாரனை ஜீவ பலியாய் அவரை கொண்டு நம்ம ரட்சிப்பதற்காக அவருடைய சொந்த குமாரனை நமக்கு ஈவாய் கொடுத்தார். அந்த குமாரனுடைய பேர் என்னவென்று சொன்னால், மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, பிதாவாகிய தேவனுடைய ஒரே மைந்தன் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம் நாம் ரட்சிக்கப்படுவதற்காக. அந்த குமாரனுடைய பெயர் என்னவென்று சொன்னால், அந்த குமாரனுடைய பெயர் இயேசு. இப்ப இந்த குமாரனை குறித்து தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியானவர் 700 வருஷத்திற்கு முன்பதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு முன் 700 வருஷத்திற்கு முன்பதாக இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சொல்லக்கூடிய பகுதி தான் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். இப்ப இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா,
சமாதான பிரபு எனப்படும். இப்ப இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எனக்கு பிரியமான திருச்சபை மக்களே, இந்த ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இங்கே இந்த தமிழ் மொழிபெயர்ப்புகளை பார்க்கும் பொழுது 5 விதமான நாமங்கள் நமக்கு சொல்லப்படுது. ஒன்று அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி 5 விதமான நாமங்கள் சொல்லப்படுது. ஆனால் அதையே நாம் ஆங்கில மொழிபெயர்ப்புகளை பார்க்கும் பொழுது அங்கே 4 நாமங்கள் தான் சொல்லப்படுது. என்னவென்று சொன்னால், ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர், மைட்டி காட், எவர்லாஸ்டிங் ஃபாதர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இந்த 4 பெயர்கள் மாத்திரம் தான் அங்கே சொல்லப்படப்பட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறத தவிர 5வதாய் எந்த ஒரு பெயரும் சொல்லப்படவில்லை. அப்போ இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் என்ன ஒரு சின்ன எழுத்து பிழை என்று சொன்னால், இந்த அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா என்கின்ற 2 பெயர்களுக்குள்ள, இந்த 2 நாமத்திற்குள்ளாய் ஒரு சின்ன கமா வந்துடுச்சு. இது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா என்கின்ற 2 பெயர் அல்ல, அது ஒரு பெயர். அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். எனக்கு பிரியமான திருச்சபையாரே, நாம் ஆராதிக்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தா. அவர் ஒரு ஆலோசனை கொடுப்பாரு, அது அதிசயமா இருக்கும், அது ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கும், அது வியந்து பார்க்கக்கூடியதக்கதா இருக்கும். இது எப்படி நடந்துச்சு என்று சொல்லி நாம் சிந்திக்க கூடியதா இருக்கும். அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தா, அவருடைய ஆலோசனை அதிசயமா இருக்கும். லூக்கா 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பேதுரு என்கின்ற ஒரு மனுஷன், அவர் சீமோனா இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, அவர் முழுவதும் கடல்ல வலையை போட்டுட்டு ஒரு மீனும் மாட்டல. லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்துல படித்து பார்த்தால் அவர் அப்படித்தான் சொல்லுகிறார், ஐயரே, முழுவதும் நாங்கள் வலைகளை போட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை என்று சொல்கிறார். ஒரு மீனும் அந்த மனுஷனுக்கு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. இப்போ அவர் என்ன செய்யறாரு, காலையில கரையில வந்து வலையை அலசிக்கிட்டு இருக்கிறப்ப பேதுருவை பார்த்து, சீமோனை பார்த்து இயேசு சொல்லுகிறாரு, பேதுரு, சீமோனே, நீ என்ன செய்ய, நீ ஆழத்திலே கொண்டு போய் உன் வலையை போடு என்று சொல்கிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நான் அடிப்படையாகவே ஒரு கடற்கரை பகுதியை சார்ந்திருப்பதனால் எனக்கு நன்றாகவே தெரியும், பகல் நேரத்துல மீனவர்கள் மீன் பிடிக்க போகவே மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, பகல் நேரத்துல வெயிலுடைய உஷ்ணத்துல மீன்கள்லாம் ஆழத்துக்கு போயிடும். இரவு ராத்திரியில தான் இந்த நிலாவுடைய குளிர்ச்சியில மீன்கள் எல்லாம் தண்ணிக்கு மேல. ஆகவே ராத்திரியான ஒரு சிறந்த ஒரு மீன் பிடிப்பதற்கான ஒரு சிறந்த ஒரு நேரம். ஆகவே இந்த மீனர்கள் என்ன செய்வாங்க, ராத்திரியில தான் மீன் பிடிக்க போவாங்க. ஆனா இயேசுசாமி என்ன சொல்றாரு, பகல்ல சொல்றாரு, நீ என்ன செய் சீமோனே, நீ என்ன செய், நீ போய் ஆழத்திலே கொண்டு போய் உன் வலையை போடு என்று சொல்கிறார். பகல்ல சொல்றாரு, அது அதிசயம், அது ஆச்சரியம். ஆனா இந்த பேர் சீமோன் என்ன செய்யறாரு, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இவர் கடலுக்கு போறாரு, பகல்ல போறாரு, போயிட்டு வலை கிழியத்தக்கதா மீன்களை பிடித்துக் கொண்டு வருகிறார். அது அதிசயம், அது ஆச்சரியம். வேதவசனம் என்ன தெரியுமா சொல்லுது, லூக்கா 5வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்க பிரமிப்பு என்கின்ற ஒரு வார்த்தையை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மீன்களை எல்லாம் பார்த்த பொழுது, பகல்ல எப்படி இவ்வளவு மீன்கள் வந்தது, இது சாத்தியமற்றது என்று சொல்லி அந்த பேதுருவோடு கூட சீமோனோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசுவானவர் ஒரு ஆலோசனை கொடுப்பார், ஒரு விதமான ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனை அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், வியந்து பார்க்கக்கூடியதாய் பிரமிக்கக்கூடியதாய் இருக்கும். அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தார். எனக்கு பிரியமான திருச்சபையாரே, இன்றைக்கு உங்களுக்கு நிறைய பேர் ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்க உங்களுக்கு சரீர பிரகாரமா இருக்கக்கூடிய பலவீனத்துக்கு நீங்க இந்த மருத்துவரை பாருங்க, இந்த வியாதிக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க என்று சொல்லி நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இயேசு கிட்ட போங்க, இயேசு ஒரு ஆலோசனை கொடுப்பார். அது அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், வியந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். வேதவசனம் சொல்லுகிறது, உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவருடைய ஆலோசனை அதிசயமா இருக்கும்.
இரண்டாவது, இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் வல்லமையுள்ள தேவன். இங்கே ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த வல்லமைக்கு எபிரேய பதம் என்னவென்று சொன்னால் ஏல் கிபோர் என்கின்ற வார்த்தை இந்த வல்லமையுள்ள தேவனை குறிக்கும். இந்த எல் கிபோர் என்கின்ற வார்த்தையானது இந்த தமிழ் பதம் என்னவென்று சொன்னால் எதுவும் கடினம் அல்ல என்பதுதான் இந்த எல்கிபோர் என்கின்ற வார்த்தையை குறிக்கும். அப்போ இயேசு சாமிக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் வல்லமையுள்ள தேவன், அவருக்கு எதுவும் கடினம் இல்லை. லூக்கா 13வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, லூக்கா 13வது அதிகாரத்திலே இயேசு சாமி ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்து அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அங்கே 18 வருஷமாய் சுகவீனமா இருந்த ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா தண்டுவடம் வளைஞ்சிருச்சு. அந்த அம்மா ஒரு கூனி மாத்திரமல்ல, வேதவசனம் கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அம்மா இடத்துல பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஆவி இருந்தது. 18 வருஷம் வாழ்க்கை நிறைந்த ஒரு போராட்டம், 18 வருஷமாய் போராட்டம், பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்வு. அந்த அம்மா குனிந்திருந்த வாழ்வு. அந்த அம்மாவை வானத்தை கூட வானத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாது. அந்த அம்மாவால படுக்கும் பொழுது காலை நீட்டி போட்டு படுக்க முடியாது, சுருக்கி கொண்டே படுக்கும் போராட்டம். இப்ப இயேசு நான் அம்மாவை பார்த்து முன்னாடி கூப்பிட்டு அந்த அம்மாவுடைய முதுகில் என்னுடைய வல்லமையான கரத்தை வைத்தார். வைத்த உடனே அந்த அம்மா நிகழ்ந்தார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, அது 18 வருஷம் வியாதியாக இருந்தாலும் சரி, அது காலங்காலமா இவருடைய வியாதியாக இருந்தாலும் சரி, பிசாசுடைய கட்டுகளாக இருந்தாலும் சரி, மனுஷனுடைய கிரியைகளாக இருந்தாலும் சரி, அது ஏதுவும் இயேசுவினால், அது இயேசுவினிடத்தில் ஒன்றும் பலிக்காது. இயேசு எல்லாவற்றிற்கும் மேலானவர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையானது அது குனிந்திருந்த வாழ்க்கையா இருந்தால் கர்த்தர் உங்களை நிமிர்ந்து வைக்கக்கூடிய வாழ்க்கையாய், அவர் நிமிர்ந்து வைக்கக்கூடிய வாழ்க்கையா அவர் மாற்றுவார். அவரால் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. அவருக்கு எதுவுமே கடினம் இல்லை. அவர் அவர் வல்லமையானது. மூன்றாவது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் இயேசுவானவர் நித்திய பிதா. அவர் நித்தியமான பிதா. அவருக்கு மரணம் என்பதே கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இருந்தவரும் இருக்கின்றவரும் வரப்போகிறவருமாக சர்வ வல்ல தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் இருந்தார், அவர் இருக்கின்றார், அவர் வரப்போகிறார். அவருக்கு மரணம் என்பதே கிடையாது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 55வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மரணமே உன் கூர் எங்கே, ஆதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் மரணத்தை வென்றவர். அவருக்கு மரணம் என்பதே கிடையாது. அவர் நித்திய பிதா. நான்காவதாய் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற குமாரன் எப்படிப்பட்டவர், இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார். அவர் சமாதான பிரபு. அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இயேசு சாமி சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அநேக மன நிம்மதி தேடி ஓடுறாங்க. வாழ்க்கையை கேட்டால் மன நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இயேசு விட வந்தார். மன நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதான பிரபு. எனக்கு அன்பான திருச்சபையார், இந்த வருகை கால நிறைய வாக்கியங்கள் தியானத்து காலை வேலை இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இயேசுவானவர் அவர் அதிசயமான ஆலோசனை கட்டார். வல்லமை உள்ளது, நித்திய சமாதானம். அன்பான திருச்சபையார், இயேசுடைய சட்டைகளின் கீழால் நீங்கள் அடைக்கலம் போகுங்கள். அந்த அமைப்புகளுக்கு சந்தோஷம், சமாதானம், மனநிறைவை உங்களை வழிநடத்துவார். அவர் உங்களை வல்லமையை வழிநடத்துவாராக. ஆமென். தங்களை மூடி ஆண்டவரை நோக்கி இருக்கிறவர் செய்வோம். மகா இரக்கமும் நீதிய சாந்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேளையில் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொண்டு
இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாங்கள் இந்த வருகைக்கால இறைவாக்கு என்கிற தேவனத்தில் நான் தெரிந்து கொண்டேன். கேட்ட சத்திய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பற்றி ஆசீர்வாதம். நம்முடைய சட்டங்களின் கீழாய் அடைக்கலம் போகும் ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் பராமரித்தார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பார்ந்த திருச்சபையாரே, கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக வருகை கால இறைவாக்கு என்கின்ற தியானத்தின் கீழ் மிக சிறப்பாக இந்த தியானத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிற பொதுச் செயலாளர் அவர்களுக்கு எங்களுடைய மண்ணிமேடு புரசரத்தின் சார்பாக மனநிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னும் இந்த இளைஞர் இயக்கத்தின் சார்பாக அவர்களை எடுத்து பயன்படுத்துவதாக ஆமென்.